இந்த 4 வருஷம் லவ்ல வந்துட்டு 2 பேருமே மாத்தி மாத்தி நான் கிஃப்ட் பண்ணிக்குவோம். அவ்வளோக்கா பண்ணது கிடையாது. பர்த்டேக்கு நான் பண்ணியிருக்கேன், அவங்களும் எனக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சமைச்சா இந்த குலோப் ஜாமுன் அந்த மாதிரி நான் ஏதாச்சும் செஞ்சேன்னா வீட்டுக்கு தெரியாம அதை எப்படியோ ஆனா இவ குடுக்கறது வந்துட்டு நான் அப்பயே சாப்பிட்டுருவேன் பாத்தீங்கன்னா, யாருக்கும் தரவும் மாட்டேன், நானே தான் சாப்பிடணும்னு நினைப்பேன். தெரியாம ஒளிச்சு டப்பால, அது பிளாஸ்டிக் டப்பாவா தெரியும். டிஃபன் பாக்ஸ் போனா திருப்பி அதை போய் வாங்கணுமே அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதனால பிளாஸ்டிக் டப்பாவை தேடி தேடி எடுத்து அதுல போட்டு ஒளிச்சு எப்படியோ மறைச்செல்லாம் கொண்டு போய் ஃபோன் பண்ணி இங்கவா அங்கவா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துருவேன். சரி, ஓகே, இதுதான் இப்படிதான் போச்சு எங்களோடது. 4 வருஷமா அவ்வளோக்கா எங்கேயும் போனதில்லை. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டோட எங்களோட சண்டை எல்லாமே இருந்துச்சு. அதே சமயம் எங்க 2 பேருக்கிட்ட அதே லவ் இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தராங்க. ஆனா வந்து ஒரு பொசசிவ்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு பொசசிவ்னாலே ரொம்ப சண்டை வரும். எப்படி சொல்றது, ஒரு பொசசிவ்னஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா அது எனக்கு தெரிஞ்சு கிரிஞ்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன்னா, இவ வந்து யாராச்சும் பேசுறேன், யார்கிட்டயும் நீ எதுக்கு பேசுற, அவன் வந்து உனக்கு ஆகாது அங்க இல்ல, அப்படி எதுக்கு பேசணும்னு சொன்னா. ஆனா என்னோட கேரக்டர் எப்படி பாத்தீங்கன்னா, இவன் என்ன சொல்லுவான்னா இல்ல நான் பேசுவேன் அப்படி சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன், இல்ல நான் என்ன சொல்லுவேன், ரெண்டாவது என்ன சொல்லுவேன், பொசசிவ் ஆகுது எனக்குன்னா. இது என்ன என்னையவே திட்டுவாளுங்க, என்ன உனக்கு பொசசிவ், யாருகிட்ட பேசுவாங்க அங்க பொசசிவ். நான் யார்கிட்டயுமே பேசக்கூடாது. இன்னொன்னு என்னன்னா, என்னோட கேரக்டர் என்னன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு இன்னைக்குதான் புதுசா பழகுறாங்க அப்படின்னாலுமே இன்னைக்கு வந்து பாசமா என்கிட்ட 4 வார்த்தை பேசிட்டாங்கன்னா அவங்கள நான் நம்பிடுவேன். நான் அப்படி ஒரு ஆல்ரெடி வந்து அடிபட்டு நான் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் விஷயமாகட்டும், அப்புறம் வந்துட்டு ஒரு சில விஷயத்துல நான் சொல்றேன், ஒரு சில கேரக்டர் கிட்ட நான் பழகும் போது ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் தான் என் கூட அவங்களோட ரிலேஷன் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு தேவை இருக்கும். அதனால வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் என்னோட கேரக்டரே அதுதான். யாராவது ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டாங்கன்னா டோட்டலா அவங்க மேல அடிக்ட் ஆயிரும். நான் வந்து எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும், அதே மாதிரி அவளும் இது பண்ணா எந்த ஒரு இதுவும் எதிர்பார்ப்புமே இருக்காது. அன்எக்ஸ்பெக்டடா பண்ணுவோம் சில விஷயம். அது எனக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும். எதுவுமே இது நீ பண்ணுவேன் நான் எதிர்பார்த்தா நீ பண்ணல அப்படின்ற ஏமாற்றம்லாம் இருந்தது. இந்த வருஷம் ஜனவரி 1க்கு வந்து என்னென்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்கன்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பார்க்கணுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம், காமிக்கிறோம். நான் வந்து கிஃப்ட் பண்ணது வந்துட்டு என்னால் எதுவும் எடுத்துகிட்டு வர முடியல, எல்லாமே அவ்வளோதான், எல்லாம் எங்கள் வீட்டோட அப்படியே போயிருச்சு. சரி, அடுத்து அவ்வளோதான். இந்த 4 வருஷம் இப்படி எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் விட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி நாங்கள் லைஃப்பை கொண்டு போனோம், அந்த மேரேஜ் அன்னைக்கு எப்படி நடந்துச்சு, என்ன மாதிரி நாங்க இது ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கறது நான் வந்துட்டு என்ன ஒரு 3 மந்த்ஸா ஊர்ல கொண்டு போய் விட்டுருந்தாங்கன்னு சொன்னேன்ல. அந்த டைம்ல வந்துட்டு எங்க அம்மா அப்பா வந்து பேசினாங்க, இந்த மாதிரி நான் மாப்பிள்ளை பார்க்கலான்ட்டு இருக்கோம், மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுல அவங்கள நான் தப்பு சொல்லலை, கேட்டாங்க. அப்பயுமே நான் சொன்னேன் எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு மட்டும்தான் நான் சொன்னேன். ஏன் 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 அப்படின்னு மட்டும்தான் கேட்டாங்களே தவிர என்னால இப்படிதான்னு அங்க சொல்ல முடியல. ஏன்னா அது வேற ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்பவே பயந்தேன், அது நான் சொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப பயந்துட்டு நான் வந்துட்டு சொல்லலை கடைசி வரைக்குமே. அதுக்கப்புறம் சரி இவங்க ஒரு சுத்தி ஒரு 5 பேர் நடுவுல நானு பண்ணிக்கோங்க அந்த இடத்த விட்டு வெளியே வரணுமே அப்படிங்கறதுக்காக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் வெளியே வந்துட்டேன், அவ்வளவுதான். ஆனா மித்தபடி வேற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போகணுங்கிற மைண்ட் செட் எனக்கு சுத்தமாவே கிடையாது. அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சுங்க, போயிருவாளோ. எனக்கு வந்து நம்ம எத்தனையோ பேர்த்த பாக்குறோம், டிரான்ஸ்மென்ட் பசங்களே அப்படிங்கும்போது எப்படின்னா லவ் பண்றாங்க, மேரேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை காமி, எல்லாத்தையும் தப்பு சொல்ல ஒரு சில பேர் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டும் போயிடுறாங்க. மீன்ஸ் எப்படின்னா பொண்ணை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி கூப்பிட்டு அந்த பொண்ணை இது பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி நிறைய இருக்கு. ஒரு சில பேரை பொண்ணுங்களே வந்துட்டு நான் வீட்டுல அப்பா கிட்ட பேசிடுறேன் அம்மா கிட்ட பேசிடுறேன்னு சொல்லிட்டு அப்படியும் போயிடுறாங்க. நானுமே பாத்தீங்கன்னா மேரேஜ் டைம் வந்துட்டு எங்க வீட்டுல பேசு அதெல்லாம் ஒத்துக்குவாங்க அப்படின்னு நான் சொன்னேன்.
என்னன்னு சொன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் அப்படிங்கும்போது குழந்தைங்கிறத ஒரு விஷயத்தை எல்லாரும் யோசிப்பாங்க. அது எங்க வீட்லயா இருந்தாலும் சரி உங்க வீட்லயா, எங்க வீட்டுல நான் சொல்லி புரிய வச்சுப்பேன். நான் என்ன சொன்னேன் அவங்ககிட்ட, இவ சொல்லுன்னு சொன்னேன். உங்க வீட்டுல நீ சொல்லிடு, அப்புறம் பாத்துக்கலாம், யாராச்சும் ஒருத்தவங்க சப்போர்ட்டாஸ் இருக்கணும் அப்படி சொல்லி சொன்னேன். நான் என்ன சொன்னேன், இல்ல வேணா நான் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வர்றப்ப நான் சொல்லிக்கிறேன் இது மட்டும் தாங்க சொன்னேன். அதுக்கப்புறம் இவன்ட்டு வீட்டில் போய் பேசுன்னு சொன்னாங்க. இல்லை நான் பேச மாட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் இதாயிரும், ஏன்னா உங்க வீட்டுல ஒத்துக்க சொல்லல. நான் வந்து பேச சொன்னேன், இவங்க பேசல. அதுக்கப்புறம் ஒரு 10 days தான் இருக்கும், கரெக்டா ஒரு 10 days தான் நான் போயிருப்பேன். 10 to 15 days நான் போயிருப்பேன். வேற ஒருத்தவங்க மூலியமா வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கல. எனக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு கோயிலுக்கு போனேன். அவங்க தான் வந்துட்டு சொன்னாங்க, இவன் சொல்லிட்டான், இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போறேன், உங்கள் வீட்டில் இல்லாமல் எங்கோ கோயிலுக்கு போகிறாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அப்பப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தகவல் கொடுப்பான். ஆனால் எனக்குள்ள ஒரு பயம் இருக்குது, என்னடா ஆக போகுது, ஏதாக போகுது, அவ்வளோதான் முடிய போகுது அப்படி இப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம். ஆனால் அந்த முருகனை மட்டும் கும்பிடாத நாளே இல்லைங்க உண்மையாவே. இப்போ வரைக்கும் அந்த முருகன் எங்களுக்கு துணையா இருந்தது வந்து கடவுள் மட்டும்தான். மனுஷங்களை கூட நாங்க நம்புகிற மனுஷன், நான் அதான் சொல்லுவாங்களே, நாய் கூட நன்றி உள்ளதா இருக்கும், மனுஷன் வந்து கிடையாது. அது வந்து எங்க மேரேஜுக்கு அப்புறம் நாங்க நிறைய விஷயத்துலயே நாங்க அடிபட்டுட்டோம். அது வந்து அதுல இருந்து எனக்கு அவ்வளோக்கா எந்த ரிலேஷனையும் நான் தக்க வச்சுக்க நினைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அது வந்து எங்க ஒருத்தவங்க மூலியமா தெரிஞ்சுதான் வந்துட்டு நான் அந்த கோயிலுக்கு போனேன். இவங்க வந்து அப்போ வந்து பழனி போயிட்டாங்க, மருதமலை போயிட்டாங்க, ஃபேமிலியோட மருதமலை போயிட்டாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நாங்க போய் கோயில்ல போய் சொல்றேன், இந்த மாதிரி ஆகுதுங்க, என்னாச்சு. அங்க வந்து இவங்களை பத்தி சொல்லிதான் கேட்டாங்க, ஐயா இந்த மாதிரிதான் நானே அப்படின்னு சொல்லிதான் கேட்டாங்க. அப்புறம் அவங்களும் சரி நீ தைரியமா சாமி கும்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி எனக்கு நயா கோயிலுக்கு போனேன். நயா கோயில் வந்துட்டு அவர் என்ன சொன்னாரு, அது உனக்கு தான், நீ போன்னு சொல்லி ஒரு மாதிரி கெதற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கருக்குன்னு வந்துட்டு என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பூ போட்டு பார்த்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பூல விழல. அப்போ ரொம்ப அழுதுட்டு இந்த மாதிரி எல்லாமே சொல்லி கேட்கவும், மறுபடியும் மனசு திருப்திக்காக மறுபடியும் வச்சு பார்க்கவும் பூ விழுந்துருச்சு. அது எப்போ நான் போனோம்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை டைம் போனேன். அதே ஞாயிற்றுக்கிழமை இவங்க மருதமலைக்கு போயிருக்காங்க. எனக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அச்சு திருன்னு நினைக்கிறேன், புதன்கிழமை அச்சு, ஏப்ரல் 30 அச்சய திருத்தி, 29 நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம், 28 வந்து அப்போ வந்து நாங்கள் என்ன ஆச்சுன்னா போயிட்டு அடுத்த நாள் வந்துட்டு எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சுங்க, நல்ல நியூஸ். அந்த முருகனும் அந்த சாமி எனக்கு துணையா நின்னாங்க. அப்புறம் சரி சொல்லி அடுத்த நாள் நான் வேலைக்கு வந்து 28 நான் கிளம்பிட்டேன். இவர்ன்ட்டு அதுக்கு முன்னாடியே இருந்துட்டு என்ன சொன்னா, இந்த ப்ராப்ளம்லாம் வந்துருச்சு, மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. அங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே கன்ஃபார்மாக ஆயிடுச்சு, வர்றாங்கன்ட்டு எனக்கு எப்போன்னு தெரியல, வர்றாங்கன்னு தெரியும், எனக்கு எப்போன்னு தெரில. என்ன ஆயிடுச்சு, இவர்ன்ட்டு என்னோட ப்ரூஃப் எல்லாம் நான் தர்றேன், நீ வச்சிருன்னு சொல்லி இவ சொல்ல, நான்ட்டு சரி வர்றேன்னு சொல்ல, அந்த சமயம் பார்த்து கொஞ்சம் மண்டே அது 28ஆம் தேதி காலையில இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்ற நியூஸ் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே போன் எனக்கு வந்தாச்சு. நான் வந்துட்டு வேலைக்கு போறப்போ ஒரு அக்கா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி அங்க டிராப் பண்ணிரு, போற பக்கம் எனக்கு டிராப் பண்ணிரு, அங்க அது என்ன ஒரு இதுன்னு தெரியல. அந்த டைம் அந்த அக்கா வரணுமா, எங்ககிட்ட சொல்லணுமா அப்படி, அது வந்து முருகனா எங்களுக்கு காமிச்ச வழி அப்படின்னு சொல்லிதான் நாங்க நினைச்சோம். ஒரு நாள் இன்னைக்கு இருப்பனாலும் தெரியல, அது உண்மைதான். இருந்தாலும் அந்த சொன்ன அன்னைக்கு எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நீ என்கிட்ட மறைக்கிறியா அப்படி இப்படின்னு கேட்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு சொன்னாதானே தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு இவகிட்ட கேட்கறதா மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் என்னத்த மறைக்க போறேன், என்ன நீயே சொல்லு. இல்லை இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு நாளானிக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்களாமா, ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்படியா, எனக்கு தெரியலையே அப்படி சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் நான் திங்கக்கிழமை திங்கக்கிழமை விடலாம் இல்லை, திங்கக்கிழமை ஃபோன் பண்ணி எங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. இந்த மாதிரி உனக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, எப்பன்னு எனக்கு தெரியாது, நம்ம நாளைக்கே நம்ம வீட்டு விட்டு போகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. எனக்கு கையும் காலெல்லாம் நான் வேலையில இருக்கேன் அந்த டைம். எனக்கு வந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து முருகனோட உகந்த நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தான். ஆனா வந்து முருகன் கோயில தான் தாலி கட்டணும்னு எனக்கு ஒரு இது. அதனால வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், செவ்வாய்க்கிழமை வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துடலாம் சொல்லிட்டாங்க. என்னன்னா வரேன்னா வா, இல்லைன்னா எதுக்கு, அவ்வளோதான் சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறம் இவ என்ன நினச்சாலோ எது நினச்சாலோ அப்படின்னு தெரியல. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, காலையில் ஃபோன் பண்ணுறதுக்கு வழி இல்லைங்க, வீட்டில் வந்துட்டு அவங்க அம்மா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு, எடுத்து வச்சிட்டேன்னா எதுவுமே எடுத்துகிட்டு வரலைங்க. நான் வேலைக்கு போயிட்டு திங்கக்கிழமை இதெல்லாம் சொல்லியாச்சு. நான் வந்து என்னோட ப்ரூஃப் எல்லாமே எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி நான் உங்ககிட்ட தரேன், நீ பத்திரமா வச்சிரு, நான் வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளான்லாம் பண்ணி எல்லா ஃபைல்லாம் எடுத்து வச்சாச்சு. கடைசியில் அந்த ஃபைல் வந்து லாக் ஆயிடுச்சு, எங்கள் அம்மா கிட்டேயே லாக் ஆயிடுச்சு. கரெக்டாக நான் செவ்வாய்க்கிழமை வர அன்னைக்கு என்னோட பேக்லேருந்து எங்கள் அம்மா எடுத்துட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து எப்பவும் போல் வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செஞ்சு வச்சுட்டு போவேன், சமைக்கிறதுலேருந்து எல்லாமே நான் செஞ்சு வச்சுட்டு தான் போவேன். அதே மாதிரி தான் அன்றைக்கும் சீரியஸாக இப்படி போகிறேன்னு தெரிஞ்சதுலேருந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல 2 பேருக்குமே. இவன் தூங்கினானா என்னமோ தெரில, எனக்கெல்லாம் அப்படியே உள்ளெல்லாம் நடுங்குது. அந்த பயத்திலேயே நான் படுத்திருக்கேன். சீரியஸாக எனக்கு தூக்கமே இல்லை. எப்படா விடியும், எப்படா 10 மணி ஆகும், எப்படா விட்டுட்டு போகுமா, என்ன நடக்கும் ஏது நடக்கும், சேர்த்து வைப்பாங்க பிரித்து வைப்பாங்கன்னு நிறைய யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் அன்றைக்கி காலையில் 6:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சது. 9 மணிக்கெல்லாம் முடிச்சாச்சு. குளித்து எல்லாமே கிளம்பியாச்சு. டிஃபன் பாக்ஸ் போட்டு எப்போ வேலைக்கு எப்படி கிளம்புமோனோ அதே மாதிரி தான் டிஃபன் பாக்ஸ் போட்டாச்சு. மோர்லாம் அடித்து எல்லாமே பேக்கில் எடுத்து வச்சாச்சு. அம்மா வேறு வீட்டில் இருக்காங்க. இந்த டைம் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. அம்மா எப்பவுமே 9:30க்கு வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் அன்னைக்கு ஏனாரன்னு பார்த்து போகலை, வீட்லேயே தான் இருந்தாங்க ரொம்ப நேரமாக. நான் அந்த வேலை இந்த வேலை உருட்டுறேன், அப்பயும் லேட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் எனக்கு இதானதே இல்லை. அப்படியே உள்ள நடுங்குது. அந்த ஃபீல் என்னால் எக்ஸ்போஸ் பண்ண தெரியலை. அப்படி ஒரு பயம் நடுக்கும் தாங்க முடியல. அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு கடத்துக்கு மேலே வளரிட்டாலும் அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 10 மணி ஆயிடுச்சு, வீட்லேயே 10 மணி ஆயிடுச்சு. அம்மா போயிட்டு வரேன்ட்டு கிளம்பிட்டாங்க. நான் உட்காந்து லெட்டர் எழுதிட்டு இருந்தேன். எனக்கு சிரிப்பா தான் வருது சீரியஸா அந்த விஷயம் அந்த நிமிஷம் எனக்குள்ள இருக்கிற பயம் வந்து எனக்கு தெரியும்.